இது பப்ளிக் நியூசன்ஸ். இந்த கருமத்தை எல்லாம் ஏன் காட்டுறீங்க? பிக் பாஸை விளாசிய பிரசாந்த் ரங்கசாமி. இந்த பிக் பாஸ் மாதிரி தமிழ் பிக் பாஸ் இல்லையே அப்படின்னு ஒரு பக்கம் அங்க நடக்கிற காம கூத்துக்களை எல்லாத்தையும் ஷேர் செஞ்சு புலம்பிட்டு வர ரசிகர்களுக்கு இந்த தடவை கவர்ச்சி பிரபலங்கள் பலரை உள்ள இறக்குனதுமே இது குழந்தைகள் பார்க்க தகுதியே இல்லாத ஷோ அப்படின்றது புரிஞ்சிருக்கும். மேலும் நீச்சல் குளத்துக்கு அனுமதி, புதிதா சொகுசு ஜக்கூசி அப்படின்னு இந்த தடவை லவ் ட்ராக், கிளாமர் ரூட், எல்லை மீறின ஆபாசம் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் இறக்குற முடிவுல தான் பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு எல்லாரும் விமர்சிச்சுட்டு வந்த நிலைமையில தற்போது பிக் பாஸ் நிகழ்ச்சி அதை உண்மையாக்குற முயற்சியில செயல்பட்டு வராங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியை நிறுத்தணும், அப்படி இல்லைன்னா ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கே போய் போராடுவோம் அப்படின்னு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கொந்தளிச்ச நிலைமையில இப்போ விமர்சகரும் நடிகருமான பிரசாந்த் ரங்கசாமி பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு எதிராக பதிவிட்டிருக்காரு. பிக் பாஸ் வீட்ல ஆதிரை மற்றும் எஃப்ஜே இருவரும் அடிக்கிற கூத்து, அரோரா துஷார் அடிக்கிற கூத்து தான் ஹாட் டாபிக்கா மாறி இருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சியை பலான நிகழ்ச்சியா மாற்றி வராங்க அப்படின்னும் தமிழ் ரசிகர்கள் மற்றும் அவங்களோட வீட்டு பிள்ளைகள் இதை பார்த்தா கெட்டு போயிடுவாங்க அப்படின்னும் ஏகப்பட்ட கண்டன குரல்கள் பிக் பாஸ் சீசன் 9க்கு எதிராக வந்துட்டு இருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சியில எஃப்ஜே ஆதிரிய கட்டிப்பிடிச்சு அலப்பறையை கிளப்பின நிலைமையில அதை பார்த்த பிரசாந்த் ரங்கசாமி, இது பப்ளிக் நியூசன்ஸ். இந்த கருமத்தை எல்லாம் ஏன் காட்டுறீங்க? இந்த ஷோவை குழந்தைகள் பார்த்தா கெட்டு போயிடுவாங்க. டீனேஜ் ரசிகர்களுக்கு என்ன கருமத்தை கத்து கொடுக்குறீங்க விஜய் டிவி? இந்த அசிங்கத்தை எல்லாம் ஏன் ஒளிபரப்பணும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல ஆபாச போட்டியாளர்கள், சர்ச்சையான பிரபலங்கள் மட்டுமே பங்கேற்றுள்ளதாகவும் அந்த நிகழ்ச்சியை உடனடியா தடை செய்யணும் அப்படின்னும் பலரும் கண்டனம் தெரிவிச்சு வராங்க.